ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இது வந்து கொல்லிமலை. கொல்லிமலை என்னோட சொந்த ஊர் தான். சொந்த ஊரில் பாருங்கள், இதெல்லாம் வந்து வயக்காடு ஃபுல்லாக இங்கே தான் பயிரிடுவாங்க. இங்கேருந்து அங்கே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பயிர் இருக்குங்க. அது ஒருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கரா 1 ஏக்கரா அந்த மாதிரி பிரித்து இருக்கும். அவங்கவுங்க இடத்துல அப்படியே பாத்தியப்படுவாங்க. கிணறு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் வந்து மிளகு தோப்பு, மாங்காய் மரம், தென்னை மரம் எல்லாமே தோப்பாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதை பாருங்கள், மிளகுலாம் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அந்த கொடி இருக்குல்ல, அந்த கொடியில் தான் மிளகு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் மிளகு காய்ச்சி தொங்கும். இதை வந்து பறிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறமேட்டு காய வச்சு அது அந்த ப்ராசஸ்லாம் பண்ண மாதிரி கருப்பாயிடும். அதுக்கப்புறம் சேல்ஸுக்கு வரும். இதுவே பழமானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தான் வெள்ளை மிளகுன்னு சொல்லுவாங்க. அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டுமேட்டு அந்த மிளகு மட்டும் எடுப்பாங்க. அது வந்து வெள்ளை மிளகுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி. இது பாருங்கள், இப்போ தான் எல்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல்னு பார்க்குறக்கே ஒரு ரம்மியமாக இல்லை? உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நான் நின்றுட்டுருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வயல் காடு. அது அந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். இப்போ தான் பயிரிட்டுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? எங்கள் ஊர் எப்படி இருக்குது? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். கொல்லிமலைக்கு எப்படி வரணும், சென்னையிலேருந்து எப்படி வரணும், மற்ற ஊர்லேருந்து எப்படி வரணும், இதுக்கு எல்லாமே ரூட் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலேருந்து எப்படி வருது, இந்த ஊருக்கு எப்படி வருது, என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றது கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுவேன், இந்த கொல்லிமலைக்கு எப்படி வரணும், இந்த இடத்தெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த கோயில் ஒரு 4-5 கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஒரு 3 ஃபால்ஸ் இருக்குது. தாவரவியல் பூங்கா, பொட்டானிக்கல் கார்டன், இந்த இயற்கை சூழலே ஒரு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடம் இதெல்லாம். நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எப்படி வரணும், எவ்வளோ காஸ்ட் ஆகும் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.